ஒரு வேடன் ஆழமான பள்ளம் நோண்டி அது மேல இலைகளை வச்சு மறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப அந்த பக்கமா 2 நண்பர்கள் முயல் நடந்து வர்றப்ப அப்ப தெரியாதனமா அதுல ஒரு முயல் அந்த இலை மேல காலை வச்சு அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. பள்ளத்துல விழுந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருந்த அந்த முயல் தன் நண்பன் முயல் கிட்ட என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி கெஞ்சுது. இதை கேட்ட அந்த நண்பன் முயலும் இது கண்டிப்பா அந்த வேடனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க புதர்ல இருந்து ஏதோ சத்தம் வர்றதை கேட்டு அந்த நண்பன் முயலும் ஐயோ வேடன் தான் வந்துட்டான் போல அப்படின்னு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுது. இதை பார்த்து அந்த முயலும் தனக்கு ஆபத்துன்னு வர்றப்ப தன்னை விட்டுட்டு போன நண்பனை நினைச்சு ரொம்ப மனசொடைஞ்சு போய் அழுவுது. இத்தனை நாளா நீ தான் என்னோட உண்மையான நண்பன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரப்ப நீ என்னை பாதிலே விட்டுட்டு போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மனசொடைஞ்சு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த புதர்ல இருந்து ஒரு ஒட்டக சிமிங்கி வெளியே வந்து பள்ளத்துல மாட்டிட்டு இருந்த முயலை பார்த்து நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த முயலை பள்ளத்துல இருந்து மீட்டெடுக்குது. அந்த முயலும் ஒட்டக சிமிங்கிய பார்த்து யாருன்னே தெரியாத நீ நான் ஆபத்துல இருக்கும்போது எனக்கு வந்து உதவி செய்யற, ஆனா நான் ரொம்ப நம்பிக்கை வச்ச என் நண்பன் முயல் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது என்னை பாதிலே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சோகமா சொல்ல இதை கேட்ட ஒட்டக சிமிங்கியும் நம்ம வாழ்க்கையில வர இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் தான் நம்ம கூட இருக்க உறவுகள்ல யாரு உண்மையா இருக்கா யாரு பொய்யா இருக்கான்ற அடையாளமே காட்டுன்றத நீ என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.